கோவில்பட்டி அருகே வறட்சியால் கருகிய மக்காசோளம் பயிர் செடிகளை பார்த்து விவசாயி மாரடைப்பால் மரணமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி அருகே மந்தித்தோப்பு கிராமத்தைச் சேர்ந்த 62 வயது விவசாயி கனகராஜ் என்பவர் தனது நிலத்தில் விளைந்திருந்த மக்காச்சோளம் பயிர் செடிகள் கருகி இருப்பதைக் கண்டு மனவேதனை அடைந்தார். இதன்பின் வீட்டிற்கு வந்தபோது கனகராஜிற்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். இதையடுத்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது பாதி வழியிலே கனகராஜ் உயிரிழந்தார். இறந்து போன கனகராஜின் குடும்பத்திற்கு தமிழக அரசு நிவாரண நிதி வழங்க வேண்டும் என அவரது உறவினர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். மக்காச்சோளம் 2 ஏக்கர் போட்டிருந்தாங்க. அது பயிரெலாம் கருகி போச்சு, மழை தண்ணி இல்லாதனால. நேற்று சாயங்காலம் வரைக்கும் தோட்டத்தில் போய் பார்த்துட்டு வந்துட்டுருந்தாங்க. வந்ததுலேருந்து படபடப்பாக இருக்குனாங்க பயிர் கருகுனதை பார்த்து. இந்த சாயங்காலம் வந்து குழம்பிக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி ரொம்ப போச்சு, மாதிரி சரியில்லாமல் போச்சுன்னு. ஏன்னா விவசாயத்தில் எல்லாம் ரொம்ப நஷ்டம். சரி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே போன இடத்துல எங்கே பார்க்க முடியாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். இங்கே பார்க்க முடியாது, தூத்துக்குடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. போகும்போது வழியில் வராங்க. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே ஆமந்தக்கடவு கிராமத்தில் ரங்கசாமி என்ற விவசாயி மாரடைப்பால் மரணமடைந்தார். காய்ந்து போன மக்காசோள பயிர்களை கடந்த 10 நாட்களாக பார்த்து ரங்கசாமி மனவேதனையில் இருந்ததாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். மன உளைச்சலில் இருந்து வந்த ரங்கசாமி வயல்வெளிக்கு சென்றுவிட்டு திரும்பியவர் காலையில் மாரடைப்பால் உயிரிழந்ததாக அவர்கள் கூறியுள்ளனர்.